முருகப்பெருமானைப் போல நாமும் கந்த சஷ்டி நாள்களில் 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து 7ஆம் நாள் சூரசம்ஹார நாளில் அந்த விரதத்தை நிறைவு செய்வது மிகவும் முக்கியமானதாகும். முருகன் 6 நாட்கள் சிவபெருமானை தியானித்து சூரசம்ஹாரத்தில் அசுரனை வென்றது போல் நாமும் நமது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கிக் கொள்ளும் வாய்ப்பைப் பெறுகிறோம். அதற்கு மறுநாள் திருக்கல்யாண வைபவ நாளில் முருகன் தேவயானியுடன் திருமணம் செய்து கொண்டதைப் போல நாமும் மகிழ்ச்சியுடன் அந்த நாளை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த நாளில் நம் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து மா இலை தோரணம் கட்டி வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு கிழக்கு திசை நோக்கி வீட்டு வாசலில் இருபுறமும் தீபம் ஏற்றி வைத்து அருகில் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டை வைத்து ஓம் சரவணபவ எனும் தாரக மந்திரத்தை கூறி வாசலுக்கும் கதவிற்கும் மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு கற்பூர தீபமும் தூப ஆராதனையும் காட்டி வீடு முழுவதும் அதன் வாசனை பரவச் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் நம்மீது பொழிந்து குடும்பத்திலுள்ள காரிய தடைகள் நீங்கி மங்களங்கள் பெருகும். கந்தசஷ்டி விரதத்தை இருந்தவராக இருந்தாலும் வழிபாடு செய்தவராக இருந்தாலும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தவராக இருந்தாலும் கூட இந்த 7ஆவது நாளான திருக்கல்யாண நாளில் இந்த வழிபாட்டை செய்தால் முருகனின் அருளால் நம் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். பரிகாரங்கள் என்றால் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.